வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகையில் இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை சந்திக்கிறதுக்கு நம்ம நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன மூலிகை பார்க்குறோம் அப்படின்னா சர்க்கரைக்கு சம்மந்தப்பட்ட இன்சுலின் செடியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்சுலின் செடினா இந்த கோஸ்டம்னு சொல்லுவோம். அந்த செடியை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து பறிச்சுட்டு போயிட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் வாங்க வீடியோவில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அருமையான அருமருந்து பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீம அகத்தி நம்ம வந்தக்கூடிய இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து சீம அகத்தி எப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சீம அகத்தியை பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சீம அகத்தியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். செடி காய் வகைகள்லாம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பூ இருக்கும், தலை இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கெல்லாம் பயன்படும் என்னன்றதை நான் வந்து டீட்டெயிலாக வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த ஐடியா மட்டும் காட்டுறேங்க. இப்போ பொறுத்தளவுக்கு இந்த ஐடியா பார்த்துங்க. சீம அகத்தி பார்த்திங்கன்னா மூச்சு திணறலுக்கு அருமையான ஒரு அருமருந்துங்க. இதை வந்து நம்ம கஷாயமாக எடுத்துக்கலாம், பொடியாகவும் எடுத்துக்கலாம். வாங்க இந்த மாதிரிலாம் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை பாருங்கள். இதோடைய மரத்துடைய ஐடியா பாருங்கள். இது பெரிய ஒரு அபூர்வமான ஒரு மரம். மூலிகை மரம் மட்டும் இல்லை, இது புத்திர பாக்கியம் சஞ்சீவன் மரம்னு சொல்லுவோம். புத்திர பாக்கியம் சஞ்சீவம்னா இந்த மரத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மரத்தை வந்து ஒரு 3 மாதத்துக்கு வெள்ளிக்கிழமை இந்த மரத்தை 3 முறை சுற்றி வந்திருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கணும். முன்னோர்களுடைய இதுங்க. இது ஒரு பெரிய ஒரு அருமருந்தான ஒரு மருந்துக்கு சம்மந்தப்பட்ட மரம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண் ஒன்று பெண் ஒன்று இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது வந்து இதோடைய ஆண் மரங்க. இதே மரம் வந்து பின்னால் இருக்குது பெண் மரங்க, காய் காய்ச்சிருக்கு. இந்த மரத்தை மட்டும் பாருங்கள், ஐடியா எப்படி இருக்குது. இந்த தலையை மட்டும் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து பெண் மரத்தையும் காட்டுறேன். இதை வந்து இடையில நம்ம ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா நிறைய மூலிகளை பார்த்துக்கணும். பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள். புத்திர சஞ்சீவ மரங்க இது பேருங்க. இது பார்த்தீங்கன்னா புத்திர சஞ்சீவ மரத்துலேருந்து இதாங்க இது பெண் மரம்ன்றது. அது ஆண் மரம், இதை பெண் மரம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காய் காய்க்கும். இங்கே பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சுவை வந்து பார்த்திங்கன்னா 3-4 சுவையை சேர்ந்ததுங்க. ஃபஸ்ட்டு சுவைக்கும் போது பார்த்திங்கன்னா துவர்ப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பல விதமாக இருக்கும். இது ஒரே பழத்தை வாயில் போடும்போது பல வகையுடைய சுவைகள் ஏற்படுங்க இந்த பழத்தை பொறுத்தளவுக்கு. இதுதான் பெண் மரத்தில் வந்து இந்த மாதிரி காய் உண்டுங்க. ஆண் மரத்தில் வந்து காய் இருக்காது. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மரம். தலை ஐடியெலாம் பார்த்திங்க. தேவைன்றவங்க வந்து நிறைய வந்து இடம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மரம் வந்து வீட்டு முன்னால் வளர்க்குறது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வச்சுக்கங்க. நம்ம கார்டனில் இந்த மாதிரி முறையாக வச்சுங்க. நாம் வந்து இப்போ பொறுத்தளவுக்கு சர்க்கரை கொல்லி இன்சுலின் அதை வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ 2-3 வீடியோ போட்டுருக்குறோம். வெள்ளை குண்டுமணி தலைன்னு சொல்லுவோம். இது தாங்க வெள்ளை குண்டுமணின்றது. தலையுடைய ஐடியாலாம் பார்த்துங்க. நாம் ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மெடிசன் சம்மந்தப்பட்டது, சித்தா சம்மந்தப்பட்டது மருத்துவத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். இது தாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து இந்த மாதிரி பொறிச்சு வாயில் போட்டு மென்று ருசித்து ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டிங்கன்னா அல்சர் குணமாகும், குடல் புண் குணமாகும். இந்த மாதிரி வைத்தியத்துக்கு உண்டாந்து நிறைய நம்ம நண்பர் தோட்டத்தில் நிறையா இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மூலிகை ஐட்டமாக தாங்க இருக்குங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கோஷ்டம்ன்றது இது தாங்க. இது ஒரு கத்தாழை வகையை சார்ந்ததுங்க. மஞ்சள் மாதிரி தாங்க. இதோடைய கிழங்குகள்லாம் பார்த்தோன்னா மஞ்சள் மாதிரி தான் இருக்கும். மஞ்சள் இஞ்சி இதோடைய தன்மையில் தான் இருக்கும். நிறைய வந்து புடைச்சி நிறைய வந்துட்டுருக்கும். பூ பார்த்திங்கன்னா வந்து சிகப்பாக பூ பூக்குங்க. இந்த மாதிரி மேலே வந்து சிகப்பாக பூ பூக்கும். இந்த மாதிரி தான் இலையெல்லாம் இருக்கும். தலையை மட்டும் நல்ல ஐடியா மட்டும் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துக்குங்க. மறுபடியும் இதை வந்து ஐடியா தெரியலைங்க, தலை எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய வடிவத்தை பாருங்கள். ஏணி மாதிரி தலை பாருங்கள். வரிசையாக ஏணி மாதிரி ஸ்டெப்பாக தான் வரும் பாருங்கள். எந்த மரமும் இந்த மாதிரி வராதுங்க. இதோடைய தலை பாருங்கள். நம்ம வீட்டில் படிக்கட்டு வைப்போம், மாடி வீட்டுக்கு எப்படி போவோம் அந்த மாதிரி தாங்க இது ஸ்டெப்பாக போகும். சர்க்கரையுடைய அளவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தாத ஒரே சீராக வச்சுருக்கிறது தான் இதோடைய தன்மைங்க. இதை நம்ம கொண்டுட்டு போயிட்டு வீட்டில் இதை எப்படிலாம் பயன்படுத்தலான்றதை வீட்டில் போய் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த கட்டைகளை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து காய வச்சு நறுக்கி, இந்த கட்டைகளை வந்து காய வச்சு நறுக்கி வச்சுக்கிட்டோன்னா பொடி பண்ணி வச்சுட்டு இதை மருந்தாக நம்ம எடுத்துக்கலாங்க. இதே பார்த்திங்கன்னா இந்த நம்ம எப்படி இது வருது அப்படின்றத இதை கொஞ்சம் நம்ம பிடிங்கி நம்ம கொண்டுட்டு போகலாங்க. இவ்வளோதாங்க. பாருங்கள், இது ஒரு கிழங்கு வகை மாதிரி இஞ்சி மாதிரி தாங்க இதெல்லாம். இதை நம்ம இதை இடத்துல நட்டு வச்சிட்டோம்னா இது தளைஞ்சு நிறைய வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இந்த கிழங்குலேருந்து இந்த தண்டிலேருந்து காய் வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே கொண்டு போய் வச்சுட்டாலும் வரும். இதை நம்ம மருந்துக்காகிறோம், இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாங்க. நம்ம இதை எடுத்துக்குவோம்.
ஏன்னா இதிலேருந்து கட் ஆகி போச்சுங்க. இந்த தலையுடைய வடிவங்கள்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கிறேன். இருந்தாலும் இதோடைய எப்படி இருக்குன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. படிக்கட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் அப்படியே இப்படி சுற்றி இந்த மாதிரி வரும். இது தாங்க கோஸ்டம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிகப்பு பூவாக மேலே வந்து கடைசியாக சிகப்பு பூவாக வரும், ஒன்று வந்து மஞ்சள் பூவாக வரும். இப்போ வந்து நாம் பார்க்கக்கூடிய செடியில் வந்து அந்த பூ வந்து ஒரு இடத்துல மட்டும் அங்கே செடியில் வந்து பூ காஞ்சதை காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தலைகளை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து இது ஒரு கத்தாழை வகை, இஞ்சி வகைன்னு சொல்லலாம், மஞ்சள் வகைன்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே கொண்டு போய் நட்டு வச்சிங்கனாலும் வந்துடும். நம்ம வீட்டு முன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம வீட்டு கார்டனில் வச்சுக்கோங்க. இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துங்க. இந்த தலையை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பயன்பாட்டுக்கு டெய்லி வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கிறோம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோடைய குச்சிகளை வந்து நம்ம வந்து இப்படி வந்து கட் பண்ணி அப்படியே வந்து கிழங்கு மாதிரி உடைங்குது. அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அறுத்து நிழலில் வந்து காய வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் நிழலில் தான் காய வைக்கணுங்க. வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வேண்டாங்க. நிழலில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிருங்க. காஞ்ச பின்னால் நம்ம வந்து கல்லில் போட்டு இடித்து பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடு. இன்னும் நீங்கள் சின்னதாக்கரை நீங்கள் நரிக்கலாம், தப்பு இல்லை. சீக்கிரமாக காயறதுக்கு சின்னதாக்கரை நரிக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம நரிக்குவோம். அப்படியே உடைச்சாவே சீக்கிரமாக உடஞ்சிருங்க. நமக்கு ஈஸியான வேலையை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த தலையை வந்து அது தனியாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டைங்களை பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய வேர் இது தாங்க, இதோடைய கிழங்கு மஞ்சள் மாதிரி தாங்க வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி தான் இருக்க புடச்சி இது வந்துட்டுருக்கோம். இப்போ இதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பதியம் போட்டு வச்சுருவோம். ஏன்னா வந்து நம்ம லோக்கலில் இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்குறாங்க, அலைய வேண்டியதில்லை. நான் என்னோடய வீட்டு முன்னால் எது இருந்தாலும் சரி எல்லோரும் அவங்களுடைய தேவை மருந்துக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க. இதை வந்து இன்றைக்கி நான் பதியம் போட்டு வச்சிடுறேங்க. இப்போ நமக்கு வந்து கோஸ்டம் இன்சுலின்றது இந்த செடி தாங்க, பார்த்துங்க நல்லா. இப்போ இந்த தலையை பொறுத்தளவுக்கு டெய்லி நீங்கள் பார்த்து ரெண்டு தலை ஒவ்வொரு தலை டெய்லி இதை வந்து தண்ணியில் கழுவிட்டு இதில் பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை தாங்க இருக்குங்க. புளிப்பும் லேசாக துவர்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து அருமையாக சிறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அதிகமாக சுகர்லேருந்து எனக்கு ஓவராகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டு வைத்தியத்தில் உங்களுக்கு நிறைய கை கொடுக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சடனாக குறையாதுங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோடைய பவர் வந்து குறைஞ்சி நார்மலில் இருக்குங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ஒரு 10-20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரியாக இருக்குதான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவில் பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கங்க. நல்லான பின்னால் உங்களுக்கு வந்து நம்ம கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து தாங்க அவங்களும் பயன்பெறுவாங்க. இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு நீங்களும் ஒரு ரிலேட்டிவ்க்கு சொந்தக்காரருக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இன்சுலின் செடி வளர்த்துங்க. இந்த மாதிரி வளர்த்தி இதனுடைய தலையை எடுத்துங்க. இந்த மாதிரி கட்டைகளெல்லாம் வெட்டி காய வச்சு பவுடர் பண்ணிக்க நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த நம்ம சுகர்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணோம். ஏற்கனவே சுகருக்கு சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொய்யா இலை கொடுத்துருப்பேன், கொழுந்து இலை. கொழுந்துக்கு கீழே இருக்கிற இலை டெய்லி 2 இலை கொடுக்க சொல்லியிருப்பேன். நிறைய பேர் யூசேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதையும் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. பார்க்காதவங்க அதையும் எடுத்துங்க. அதே மாதிரி நகப்பழ கொட்டையில் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், அது ஒரு தனி ஒரு வீடியோ பற்றி பார்த்துங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இன்சுலின் அப்படின்றத பற்றி தான் இந்த கோஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு. ஆனால் இதோடைய முழு பேர் பார்த்திங்கன்னா கோஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த தலையை பொறுத்தளவு டெய்லியும் பச்சை தலையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமருந்துங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலைன்னா இந்த மாதிரி தலையை கொண்டுட்டு வந்து பதப்படுத்தி நிழலில் பதப்படுத்தி அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் எடுத்துக்கலாம், பாலில் எடுத்துக்கலாம், எதோ ஒன்றில் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுகர்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கும், நம்ம மன அழுத்தத்துலேருந்து ரிலீவ் ஆகிக்கும். மெயின் வந்து சுகர் இருந்தாவே எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மன அழுத்தம் அதிகம். நமக்கு சுகர் வந்துருச்சு, வருங்காலத்தில் என்ன பண்ணுறது, நமக்கு பையன் இருக்குது, பிள்ளை இருக்குன்னு நினைக்க கண்டிப்பாக தயவுசெய்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் இருந்தாலும் சரி, நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைங்க. 100% உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நினைக்கிறது நம்மளுடைய மன அழுத்தத்தில் தாங்க நம்ம உடல் வலிமையை வந்து இழக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு
அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்க. வியாதி வந்து 50% தானே மருந்து இல்லாமல் குணமாகும். என்னை பொறுத்தளவுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் வந்து நினைக்கத்தான் நம்மளுடைய உடல் வந்து பலவீனமாகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எதையுமே நினைக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. அதே நமக்கு வந்து முதல் மருந்தாக இருக்கும். இது 2வது மருந்தாக எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பார்த்துங்க. நம்ம நாளொரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.